எல்லாருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்த இந்த 83வது வயசில் அவர் கூட சேர்ந்து என்னோடய 6வது படத்தை நான் பண்ணுறேன். லைஃப்பில் முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம்னு நினைக்கிறேன். இந்த தருணம் இந்த நாட்களில் நடந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்லை, அதுதான் இலக்காக இருந்துச்சு. சினிமான்னு தோணின காலத்துலேருந்து, இல்லை சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருந்து நம்ம பக்கத்தில் யார் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தா அப்படின்னு கேட்டால் இளையராஜா சார் தான். எல்லார் கூடயும் வந்துருப்பார். அதனால் வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. அது கரெக்டான நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு திரைக்கதை எழுதி அவர் கூட சேர்த்து பணியாற்ற அந்த காலம் வந்து ஒரு முக்கியமான காலமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் காத்திருந்து இந்த படத்தை வந்து பண்ணுறேன். சந்தோஷமான விஷயம் தானே. அவர் என்னோடய படங்கள் மீது, என்னோட வேலைகள் மீது, சினிமா வேலைகள் மீது பெரிய மரியாதை வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை வரவேற்ற விதமும், எனக்காக அவர் வேலை செய்கிற விதமும், என்னோட பழகுகிற விதமும், என்னை கொண்டாடுகிற விதமும், என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையாக என்னை நடத்துகிற விதமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து நான் அவருக்கு கொடுக்குற பெரிய மரியாதையாகவும் அன்பாகவும் இந்த மஞ்சனத்தி படம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் லைஃப்பில் வந்து ஒரு கம்போசரை நினச்சி ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லை. இந்த 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எழுதும்போது நிறைய திரைக்கதை எழுதியிருக்கோம். நம்ம 5 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையாக நிறைய யோசிப்போம்ல. ஆனால் மஞ்சனத்தி வந்து நான் முழுக்க எழுதும் போதே ராஜா சார் அப்படின்னு நினச்சி தான் எழுதினேன். ஒரு இசை மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இசையை வச்சுக்கிட்டே எழுதின ஸ்கிரிப்ட் தான் மஞ்சனத்தி. தெரியல, அது என்ன சொல்கிறதுன்னா, அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு தோணும்ல, அது மாதிரி எனக்கு அவர் மேலே தீரா காதல். அந்த காதல் வந்து அந்த காதலை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக எனக்கு நான் இளையராஜா சாரை வந்து சந்திக்க சந்தோஷமாக வந்திருக்கேன். இளையராஜா சாரை வந்து நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அதை இன்னொரு நாள் பேசுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேறு எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை அனுபவங்களை அல்லது வாழை மாதிரி படங்களை வேறு நேமில் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படி இன்னொரு படமாக வாழையோட இன்னொரு பகுதியாக மஞ்சனத்தி இருக்கும். ஆனால் வாழையோட பார்ட் 2 கிடையாது. நிச்சயமாக வாழையோட பார்ட் 2 கிடையாது. அதை சொன்னேன், அவரை நினச்சிக்கிட்டே எழுந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னல. ஆமாம், அந்த வீடியோவில் இருக்கும்பாங்க, அது சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான உணர்வு. ஒரு மிகப்பெரிய பாராட்டாக நினைக்கிறேன். என்னோட சினிமாவோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய உச்சமாக பார்க்குறேன்.